எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ரெட்டின் ஜெர்சி, இன்னொரு சந்தனப்பிள்ளை ஜெர்சிங்க. ஆகிய 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் 2 மாடுகளோட டீட்டெயில் முழுசாக கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி 2 மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிட வீடியோவை 2 மாட்டோட டீட்டெயிலையும் சொல்லிடலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க. மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு ரெட்டின் ஜெர்சி சினை மாடுங்க. சுத்தமான ரெட் கலர் மாடுங்க. ஒரு இடம் கூட கலர் மாறல. இந்த மடி கிட்ட தான் கொஞ்சம் செவலையில் இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான மாடு. 2 பல்லு தலையீத்து கிடாரிங்க. சரியான ஒரு சினை கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு. 2 பல்லில் மாடு நல்ல உயரத்தில், நல்ல நீல நெட்டில், நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை தாண்டி மாடு இன்னும் பெருசாக தெரியும் அப்படின்றாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு 20 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்சி, நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சினை மாடாகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க. ஸோ தலைச்சனுக்கே ஒரு நல்ல கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசல் அப்படின்ற கிராமத்திலேருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு தலைவாசலில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஊரும் கூட. ஸோ அது நெருக்கமாக எதனா ஒரு வில்லேஜில் இருக்கா அப்படின்றது நமக்கு சரியாக தெரில. ஸோ தலைவாசலில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த கிடாரி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி, நல்ல முகலட்சணமான கிடாரி, நல்ல நீட்டு போக்கு, நல்ல தரத்தில் இருக்குது. ஒரு 10 ஈத்துக்கு மாடு வேணுன்னா இது மாதிரியான மாடுகள் வாங்கி கட்டுத்தரில் கட்டினா ஒரு 10 வருஷத்துக்கு தாராளமாக மாடு ஆகுங்க. ஒரு 6-7 ஈத்துக்காவது குறைஞ்சது வச்சு பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த ஈத்துக்கு கறந்துட்டு அடுத்த ஈத்துக்கு கொடுத்தா கூட ஒரு 6 பல்லில் வந்து மாடு வந்து 2ஆம் ஈத்துக்கு வந்துடுங்க. நல்ல ஒரு தரமான கிடாரியவே நான் பார்க்குறேன் இதை. இந்த கிடாரி பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 69,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் மற்றும் ஒரு சினை மாடு இருக்குது. அதோட டீட்டெயிலை பார்க்கலாம். 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரெட்டின் ஜெர்சினா, இது ஒரு சந்தனப்பிள்ளை சினை மாடுங்க. ஒரு 3ஆம் ஈத்து சினை மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் முதல் 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டை வாங்கும்போது மாட்டின் உரிமையாளர் ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனால் நான் ஒரு 13 லிட்டர் கறவையே சொல்லி கொடுக்குறேன். அந்த கறவைக்கு ஏற்ற விலையை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தனப்பிள்ளை சூப்பரான ஒரு ஜெர்சி மாடு. இது ஒரு நல்ல ஒரு பழைய வர்க்க ஒரு ஜெர்சி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல நீட்டு போக்கு. இந்த கூடு எலும்பு இருக்கக்கூடிய மாடுகளில் நல்ல கறவை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகான மாடாக இருக்குது. பிஸ்கெட் கலர் அப்படின்னு கூட ஒரு சில கிராமத்தில் சொல்லுவாங்க. நான் வந்து சந்தனப்பிள்ளை கலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு அருமையான மாடு. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. கண்ணுன்றதுக்கு 1 வாரம் டு 10 நாள் டைம் எடுத்துக்கும். ஒரு 13 லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பியூர் ஜெர்சி மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பலன் அளிக்குங்க. அதே மாதிரி கலர் ரொம்ப அரிதான கலரு. சந்தனப்பிள்ளை கலர்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப அரிதான கலரும் கூட. அதே மாதிரி முதல்ல பார்த்த அந்த ரெட்டின் ஜெர்சி மாடுமே நல்ல ஒரு கலர்லேயே விற்பனைக்கு வந்துருங்க. ஸோ இந்த 2 மாடுகளும் ஜோடியாக எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். அதே போல் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு. இந்த மாடு இன்னும் கூடுதலாக மடி எடுக்குங்க. அதே மாதிரி அடைச்ச மடியாக தான் வரும். மாட்டோட மடி அமைப்பு பார்த்தோம்னாலே தெரியுது, அடைச்ச மடியாக இருக்கும். ஆனால் இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும். ஏன்னா 1 வாரம் டு 10 நாள் டைம் இருக்குங்க. நல்ல ஒரு பால் மாடாக அமைஞ்சிருக்கும். ஆவரேஜான கறவை திறனில் நல்ல பால் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. சரி, இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் 49,000 சொல்கிறாங்க. அந்த விலை ஏன் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தா 2 மாட்டையும் கால் பண்ணி பேசி அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன ஏதோ வாடகை வந்து கட்டுப்படி ஆகிடும். ஸோ 2 மாடுகளோட டீட்டெயிலுமே நம்ம வந்து ஓவரலாக சொல்லியிருக்கோம். மாடு 69, 2வது மாடு அதோட 20,000 கம்மி 49,000 விற்பனை விலை. 2 வேலையும் கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான். சேலம் மாவட்டம் தலைவாசலில் விற்பனைக்கு வந்திருக்கு.
ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.